எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திருக்குர்ஆன் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அருளப்பட்டதோ அந்த நோக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்கு என்ன ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஹீதை பாக்கியமாக்கி தந்திருக்கின்றார். இந்த தௌஹீதை பெற்ற நாம் இதுபோன்று நம்மோடு வாழக்கூடியவர்கள், நம்மோடு பழகக்கூடியவர்கள் இந்த தௌஹீதுக்கு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை நமக்கு வேண்டும். அதற்காக வேண்டி நாம் உழைக்க வேண்டும், அதற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், ஃபலௌலா நஃபர வமா கானல் முஃமினூன் யன்ஃபிரு காஃபா. ஒட்டுமொத்தமான மூமின்களும் புறப்பட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சஹாபாக்களிடத்திலே எல்லோருமே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்காக வேண்டி அவர்கள் எல்லா விதமான தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேகத்தை அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தும் விதமாக சொல்கின்றான், எல்லோருமே ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்துன் தாயிஃபா மின்ஹும் தாயிஃபத்துன். அவர்களிருந்து ஒவ்வொரு சாரார், அதுல ஒரு பகுதியினர் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? எதற்கு? லியதஃபக்கஹு ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியும், ஒலியுந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலைஹிம், அந்த செய்தியை தெரிந்துவிட்டு தங்களுடைய ஊர் பக்கம் அவர்கள் திரும்புகின்ற பொழுது தம்முடைய சமுதாயத்தை அவர்கள் எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புறப்பட்டு செல்ல வேண்டாமா? அப்படி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து அந்த மக்களை எச்சரிக்கின்ற பொழுது லஅல்லஹும் யஹ்தரூன், தீமையை விட்டு அவர்கள் விலகிக் கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சொல்கின்றார். இந்த முயற்சிக்காக வேண்டி எத்தனை பேர்கள் நாம் பாடுபடுகின்றோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தினால் சில காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றான். மன் தஅல்லமல் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் யார்? இந்த குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முதல்ல மதீனாவிற்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. அதற்கடுத்து பிலால் வர்றாங்க. அதற்கடுத்து இதர நபி தோழர்கள் வர்றாங்க. வந்து அவர்களுக்கு மத்தியில குர்ஆனை போதிக்கிறாங்க. அதற்கு பின்னால்தான் அப்படியே அங்கே இஸ்லாம் பரவுகின்றது. மக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறாங்க. பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு வருவதற்கு அடித்தளமாக இருந்தது ஒருவர் புறப்பட்டு வந்து முஸஅப் இப்னு உமைர் போன்ற பெரிய செல்வந்தர் சீமான். அவர் தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு அர்ப்பணித்து அப்படியே அல்லாஹ்விற்காக வேண்டி மதீனாவிற்கு வந்தார். அது மாதிரி நம்மள புறப்படுறோமா? உலக கல்வி என்று வருகின்ற பொழுது அதுவும் தேவைதான். அதுல என்ன மாதிரி நாம மாய்கின்றோம்? கொஞ்ச காலத்துக்கு முந்தி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று வந்தது. அதுல போய் இளைஞர்கள் அப்படியே போய் சேர்ந்தாங்க. என்ன, அதுல நல்ல வருவாய் இருக்குது. ட்ரிபிள் இ அப்படின்னு சொன்னாங்க, அதுல போய் குவிஞ்சாங்க. கோர் கோர்சஸ் என்று சொல்வார்களே, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே தாவி போய் இதுல போய் சேர்ந்தாங்க. இப்போது இந்த துறைக்கு ஆளை காண. இப்ப என்னன்னா, அந்த துறையில அவ்வளவு பெரிய வருவாய் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்த உடனே அதை விட்டு விடுகின்றார்கள். அப்ப இந்த உலகம் என்று வருகின்ற பொழுது அப்படியே போய் சாடக்கூடிய இந்த மக்கள் ஆகிரத்து என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல போய் எந்த விதமான ஒரு நாட்டமும் இல்லாமல் இருக்கின்றார்கள். புரிகிறதா? நாம் பாருங்க, நாம இதுல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவா என்ற ஒரு பணி இருக்கின்றது, அழைப்பு பணி. இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா பணிகளையும் விட தலையாய பணி. இதுல பல சோதனைகள் இருக்கும், ரொம்ப டார்ச்சர் இருக்கும்.
அப்ப அவன் நம்மள வந்து அப்படியே படம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். எங்க போறாரு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எத்தனை கிலோ மீன் வாங்குறாரு பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த கடைக்கு போறாரு, நம்ம ஒரு நல்ல ஒரு கார் எடுத்து இரவலுக்கு தான் ஓட்டுவோம். அவர் என்னங்க பெரிய செல்வந்தர், சும்மா வச்சிருக்காருங்க. எனக்கு பேர் இரவலுக்கு கொஞ்ச நாள் ஒரு தண்டை வாங்கி ஓட்டுறதுக்கு பலனு சுமோலங்க வச்சிருக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சிருவான். உங்களை அணு அணுவா அப்படியே பார்ப்பான். வீட்டுல கொஞ்சம் பின்பகுதியை கொஞ்சம் மண் சுவருன்னு சொல்லிட்டு சரிஞ்சிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடனுக்கு தான் வாங்கி எடுத்துருக்கணும். வீட்டுல அவர் வந்து பின்னால என்ன மாதிரி மாளிகையில கட்டிருக்காராம். போய் பார்த்தீங்களா? வந்து பாருங்கப்பா, வந்து உட்கார்ந்துக்குங்க. இப்படி எல்லாம் பார்ப்பான். என்ன பிஜேவுக்கு அவருக்கு என்ன போயஸ் தோட்டத்தில் நிறைய சொத்து இருக்கு அப்படின்றான். நெட்டில போட்டு எழுதுனா அல்லாஹ் அக்பர் இப்படி எல்லாம் பார்ப்பான். டார்ச்சர்லாம் இருக்கும். ஆனா இதுதான் சிறந்தது. உங்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம்தான். பாருங்க, அல்லாஹ்விடத்துல ஒரு கணக்கு ஒன்று இருக்கின்றது. என்ன கணக்குனா 10 அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். இந்த கணக்கு அவனிடத்துல கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்கின்றது. அல்லாஹ்விடத்துல உள்ள ஒரு கணக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஹதீஸ் குதிசில, அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்கின்றான். ஒருவன் ஒரு நன்மையை செய்ய நினைக்கின்றான், நினைச்ச மாத்திரத்தில் ஒரு கூலி அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். தொழுதுட்டான் வந்து நாம வந்து என்ன செய்யணும், நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம நன்கொடையா கொடுக்கணும் அப்படின்னு எழுதிட்டான். நினைச்சிட்டான், உடனே அல்லாஹ் தஆலா ஒரு நன்மை அப்படின்னு எழுதிறான். கொடுத்து விட்டால் 10 நன்மை. இதே போன்று ஒரு தீமையை செய்ய நினைக்கிறான். ஆனால் அப்படி நினைக்கும் பொழுது எழுதணும் இல்ல, எழுதுறது கிடையாது. அப்படி தீமையை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த படம் பார்க்கணும் நினைச்சிருக்கிறான். ஆனா அந்த தீமையை செய்யல என்று வருகின்ற போது, தீமையை செய்யலப்பா, அல்லாஹ்வுடைய லாஜிக்க பாருங்க, ஒரு கூலி எழுது. நினைச்சான் ஆனா செய்யல. இப்படி நன்மைக்காக வேண்டி எது வரைக்கும் அல்லாஹ்விடத்துல கணக்கு போகின்றது என்றால் 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்மையை கொடுக்கணும். நாம ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு அல்லாஹ் தஆலா 700 மடங்கு வரைக்கும் நன்மையை கொடுக்கிறான். இப்போது இந்த அளவுகோலுக்கு படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மார்க்கத்தில் 5 நேர தொழுகை அது 50 நேரமாக இருந்துச்சு. அதை அல்லாஹ் தஆலா 5 நேரமாக ஆக்கி 5 பச்சு 50 ஆக்கிட்டான். உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டதுதான். அல்லாஹ் தஆலா சொல்றான் 5 தான், அதை நான் மாற்ற மாட்டேன். ரசூலுல்லாஹ் மேராஜிற்கு சென்ற போது சொல்றாங்க, யார் வந்து இப்படி ஒன்று செய்கின்றார்களோ அதற்கு நான் 10 கொடுத்து விடுகின்றேன். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருட்களை செலவு செய்கின்றார்களே அவர்களுக்குள்ள உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு வித்து அதை போடுறான். அது அன்பத்தத்து சபா சனாபில 7 கதிர்களை அது வெளியிடுகின்றது, முளைக்க செய்கின்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 வித்து இருக்குது. இத மாதிரிதான். அப்ப 700 ஆச்சா? அப்ப இத மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இந்த நன்மைகளை அப்படியே மக்களுக்கு மத்தியில பெருக செய்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல இது சொல்றான். ஒவ்வொரு நன்மைக்குமே வந்து 1 இருந்து 700 வரைக்கும் கிடைக்குது. நோன்பு நோக்கிறோமே இதுக்கு மட்டும் கணக்கு கிடையாது, அதுக்கு நானே கொடுத்தாரு அப்படின்னு தான். இந்த 700 மடங்கெல்லாம் தாண்டி நானே கொடுத்து விடுகின்றேன். அந்த நோன்பு தான் இப்ப நமக்கு வர இருக்கின்றது. இதே போல குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத்தை ஓதுறான். அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 1க்கு 10 நன்மை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி
தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442152226. இது மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றான். ஒரு நபி தோழர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து அவங்களுக்கு தகவல் கிடைக்குது, இவர் வருடம் முழுவதும் நோன்பு பிடிக்கிறாரு என்ற தகவல் கிடைச்ச உடனே அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, என்ன நீ மாசம் முழுவதும் நீ நோன்பு பிடிக்கிறியாமில்ல என்று கண்டிச்சு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாசத்துல நீ 3 நோன்பு பிடி, அது 30 நாளுக்கு சமம். 3 10 30, 1க்கு 10ங்கிற அடிப்படையில் வருடம் முழுவதுமே உனக்கு நன்மை கிடைச்சிரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட சொல்றாரு. அவர் கொஞ்சம் கேட்காம நான் கூட்டி தான் வைப்பேன் என்றெல்லாம் சொல்கின்றார். இதை நம்ம பார்க்கிறோம். இங்கு நாம என்ன பார்க்கின்றோம் என்றால் இந்த 1க்கு 10 அப்படிங்கிறது 6 நோன்பு பிடிக்க சொல்றாங்கல்ல, அது என்ன 6 10 60 வச்சா 30 நாள் பிடிக்கிறோம், அது 300, இந்த 60, மொத்தம் ஒரு வருடத்தில் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் 6 நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. இத போல இந்த மனிதன் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, நரகத்தில் இருந்து கிளப்பப்பட்ட ஆளு இங்கிருந்து சொர்க்கத்திற்கு அனுப்பும் போது கொஞ்சம் வெளியில கிடப்பான், கொஞ்சம் உள்ள தள்ளி வர சொல்லுவான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள ஒருத்தர் சொல்லுவான், சொர்க்கத்தை அப்படி பார்ப்பான், கொஞ்சம் உள்ள விட்டுரு அப்படிமா, உள்ள விட்டுருவான். உள்ள விட்டவன அல்லாஹ் தஆலா பாரு அந்த மாளிகை இருக்கு, இந்த மாளிகை இருக்கு, இந்த மாளிகை இருக்கு, இந்த மாளிகை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அப்படியே பார்ப்பான். என்ன எவ்வளத்தையும் பார்த்துட்டியா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஆமா, இத போல 10 மடங்கு நீ வச்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறானா, இது உனக்கு லாயக்கா? அல்லாஹ்ட்ட கேட்கிறான், நீ எவ்வளவு பெரிய அரசன், எவ்வளவு பெரிய அல்லாஹ், நீ எந்த போய் நீ கிண்டல் பண்றிய? இது மாதிரி 10 மடங்கு எடுத்துக்கன்னு சொல்றிய, இது அந்தல் மலிக், நீ அரசன், இப்படி என்ன நீ இப்படி கோட்டம் எடுக்கலாமா? அப்படி இத மாதிரி நான் இவ்வளவு கற்பனை பண்ணிருக்கேன். ஒரு 10 அவன் நினைச்சிருக்கான் பெரும் பெரும் கோட்டை, சும்மா இப்ப நம்ம இந்த நாட்டுல நம்ம பாக்குறோம், ஊர்ல பாக்குறோம், இது கிடையாது. அப்படியே பார்க்கிறான், அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு வேணும் சொன்ன உடனே இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், டேய் இதுக்கு 10 வச்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே கிண்டல் பண்றியா அல்லாஹ் அப்படிங்கிறான். இவன் இந்த செய்தியை சொல்லும் போதுதான் ரசூலுல்லாஹ் கடவாய் பொருட்கள் தெரிய அப்படி சிரிக்கிறாங்க. இந்த 10ஐயுமே அல்லாஹ் தஆலா கொடுக்கறான். நாங்க இப்ப என்ன பாக்குறோம்னா, அல்லாஹ்விடத்துல இந்த 10ங்கிற கணக்கு இருக்கின்றது இந்த உலகத்திலேயும் வச்சிருக்கான், மறு உலகத்திலேயும் வச்சிருக்கான். 10 மடங்கு அப்படிங்கிறது. இப்போது நீங்க பாருங்க,
யார் இந்த அழைப்பு பணியில் இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஒரு சிறப்பை கொடுக்கின்றான் என்றால் மகத்தான ஒரு சிறப்பு. மந்தா இலா ஹுதன், ஒரு ஆள தௌஹீதின் பக்கம் இருக்கிறான். இன்றைக்கு தௌஹீது பள்ளியிலேயே பஞ்சு மிட்டாய் கொடுத்து ஜிஹாதுக்கு வான்னு கூப்பிடக்கூடிய சைத்தான்கள்லாம் இருக்கத்தான் செய்யறானோ, வரத்தான் செய்யறானோ. தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, பகிரங்கமா பின்னி எடுக்கிறதுக்கு உண்டான தருணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். முடிச்சு காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க இருந்துகிட்டு அதாவது இங்க வரலாம் சொல்லலாம், இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் மாதிரி இங்க இருந்துகிட்டு பிரச்சாரம் செய்யற ஆட்களை, அந்த விஷமிகளை, விஷ கிருமிகளை, அந்த நச்சு கிருமிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பின்னி எடுக்கிறதுக்கு உண்டான நாளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து அப்படி பிரச்சாரம் செய்யறது. இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இது வழிகேடு. இந்த மாதிரியான பக்கம்லாம் போயிடக்கூடாது. அறிவு வேணும். இப்படி போறவனா இப்படி இந்த மாதிரி ஒரு வழிகேட்டுல இந்த பள்ளிக்கும் ஒருத்தன் வந்து வழிகேட்டுல போறானா ஒண்ணு மெண்டல், மனநோயாளியா இருக்கணும். அல்லது அல்லாஹ் சில பேரை வழிகெடுத்துன்னு சொல்றானே அந்த மாதிரியான லிஸ்ட்ல உள்ளவனா இருக்கணும். இதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. இப்ப நாம தௌஹீதுக்கு ஒருத்தனை கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடும் பொழுது அவன் தௌஹீதுக்கு வந்துட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மந்தா இலா ஹுதன், நேர்வழியின் பக்கம் யார் அழைக்கின்றாரோ கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபியஹு. இவன் என்னென்ன இந்த தௌஹீதுக்கு வந்து என்னென்ன காரியங்கள்லாம் செய்கின்றானோ, நான் 1க்கு 10 மடங்குன்னு சொன்னேன்ல, அவன் வர்றான், தௌஹீதுக்கு வர்றான், தௌஹீத் பிரச்சாரத்தை செய்யறான், அவன் 10 பேரை தௌஹீதுக்கு கொண்டு வர்றான், அவன் பள்ளிவாசல் வந்து தொழுறான், சுன்னத் தொழுறான், நஃபில் தொழுறான். இதுல உள்ள இந்த 10 மடங்கு நன்மையும் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்திற்கு நாம முன் வரணுமா இல்லையா? இதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்ல் உஜூரி மன் தபியஹு, யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவருக்கு கிடைக்கின்றது. லா யன்குசு தாலிக மின் உஜூரிஹிம் ஷையா, யார் யாரு பின்பற்றி செயல்படுறாங்களோ அவங்களுடைய கூலியிலிருந்து அல்லாஹ் நமக்கு தந்துட மாட்டான். அவங்களுக்கு கிடைக்கிற கூலி அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த ராயல்டி நமக்கு அப்படியே வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும், அவங்களுடைய பங்குல குறைக்கப்படாமலேயே. அப்ப இதுதாங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்துல நாம இந்த ஒரு காரியத்தை வந்து செய்யணும். கல்லூரி இங்கேயே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்க, அப்துல்லா ஜமாலியோட விவாதம். இந்த கல்லூரியில படிச்ச ஒரு மாணவர் தான் அப்பாஸ், நாசர் போன்றவங்க. அவ்வப்போது அந்த வாதத்தை பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஹதீஸ்கள் அப்படியே எடுத்து 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 கொடுக்கக்கூடிய ஒரு அசத்தியத்திற்கு எதிரான ஒரு போராட்டம். அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றான். யாரு? நாமளே அப்படிதான் விளங்கி வச்சிருக்கோம். இனிமேல் உள்ள ஜும்மாக்கள் கொள்கையை பத்தி தான் பேசுற மாதிரி இருக்குது. நமக்கே தெரியல. நம்முடைய தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்களை அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறாங்க. இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இப்ப அந்த விவாதத்துல பங்கு கொண்டு அப்படியே ஆதாரங்களை தூக்கி வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது! இறை தூதர்கள் செய்த ஒரு பணி அல்லவா இது? அப்படிப்பட்ட ஒரு பணி. இதை செய்யறதுக்கு முன் வாருங்க. இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வர்றான் வீட்டுல இருந்து அனுப்பி வைப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அவன்கிட்ட கேட்கலாம், எதுக்குப்பா நீ வந்த அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ஒன்னும் படிப்பு ஏறலைங்க, அதனால என்ன போய் அனுப்பி வச்சுட்டாங்க. நம்மளை போட்டுச்சு சாவடிக்க கிளம்பி வந்துருவானுவோம். பள்ளிக்கூடத்துல வந்து படிப்பு ஏறாதவனுக்கு நமக்கு ஏத்த முடியுமா? இது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. கல்வி, இந்த மார்க்க கல்விங்கிறது இருக்கு, இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு நல்ல விளக்கம் வேணும். இன்றைய காலத்துல அதுவும் இப்படி நவீன இந்த யுகத்துல அதற்கு தக்க மக்களுக்கு வந்து அறிவியல் தெரியாமலாம் இன்றைக்கு தௌஹீத் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அப்துல்லா ஜமாலியே ஒரு வாதத்தை வைக்கிறான். அல்லாஹ் வந்து அவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னா, உடனே நம்ம தரப்புல இருந்து காற்றுக்கு வந்து உருவம் இல்லை என்று நாம வந்து இப்படி சொல்ல முடியுமா என்று இந்த தரப்புல இருந்தார். அறிவியல் ரீதியில் எத்தனையோ வைரசுகள், இதற்கெல்லாம் வந்து உருவம் கிடையாது. இது என்னப்பா ஒரு ஆதாரம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறோம், திரும்ப கேட்கிறோம். அப்ப இது மாதிரியான எல்லா வகையிலுமே வந்து நல்ல ஒரு வியூகத்துடன், சிந்தனையுடன்
மக்களுக்கு மத்தியில வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய அளவுல இந்த கல்வி கற்கக்கூடியவர்கள் இருக்கணும். அதுவும் தௌஹீத் இருக்குத மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்குரியது. எல்லா வகையிலையும் நம்மளை பிடிச்சி பிறவளைய பிடிச்சி கேட்பான். அப்படிப்பட்ட இந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நாம இந்த கல்வியை கற்க வேண்டும். ஒரு காலத்துல இந்த கல்வி ரொம்ப ஒரு மட்டரகமானது. மௌலிது கிதாப் தூக்கிட்டு கம்கட்டில் வச்சு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கானோ அந்த மாதிரியான ஒரு கல்வியா இருந்துச்சு. இப்ப கண்ணியத்திற்குரிய ஒரு கல்வி, யார்ட்டையும் நம்ம தேவையாகாத அளவிற்கு சுயமரியாதையோடு உள்ள ஒரு கல்வி. இந்த கல்விக்கு வாங்க, இதை படிக்கிறதுக்கு வாங்க. இது மக்களுக்கு மத்தியில நீங்க இந்த செய்தியை சொல்லும். இதுக்கு தான் இன்னைக்கு ஆள் தேவை, ரொம்ப ஷார்டேஜா இருக்கு. பாருங்க, இப்போ முக்கியமான அழைப்பாளர்கள் எல்லாம் எம்ஐ சுலைமான் அவங்களையும் வளைகுடாவில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல நம்ம பள்ளியில கல்லூரியில ஆசிரியராக இருக்கக்கூடிய கரீம் அவர் கத்தருக்கு போறாரு. அதே போன்று எம்எஸ் அவரையும் வெளிநாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளையும் வெளிநாட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இங்க இருக்காது, அங்க வந்துருங்கிறாங்க. இங்க ஊர்ல ஆளு எல்லா இடத்துலயும் தாவா தான் நடக்குது. அப்ப ஷார்டேஜ் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடி வரணும். இல்ல அந்த ட்ரிபிள்இல நிறைய நன்மை கிடைக்குதுன்னு எப்படி ஓடினாங்களோ அத மாதிரி இதுல ஓடி வரணும். இது 1க்கு 10. நாம ஒரு ஆளை அழைச்சி கூப்பிட்ட உடனே தௌஹீதுக்கு வந்து விட்டார் என்றால் அவர் செய்யக்கூடிய 10 நமக்கு கிடைக்குது இல்ல, அப்படியே பெருக்கிக்கிட்டே போங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்துக்கு நல்ல புத்திசாலி உள்ள கூர்மை உள்ள ஆட்கள் இதன் பக்கம் நீங்க வாங்க, அல்லாஹ் தஆலா அருள் செய்வான். இது ரொம்ப அது நமது ஊர்ல இந்த பள்ளியை கொள்கைவாதிகள் தான் நிர்வகிக்க வேண்டும். இது நான் எனக்கு பின்னால என்னுடைய உசாமா வரப்போறான், என்னுடைய பையன் வரப்போறாங்கிறதுலாம் கிடையாது. யார் இந்த கொள்கையில இருக்கிறாங்களோ, சத்தியத்தில் இருக்கிறாங்களோ, விளக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க இந்த பள்ளியை நிர்வகிக்க போறாங்க. அந்த மாதிரியான ஆட்களா உருவாகுங்க. அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது தூதர்கள் செய்த ஒரு பணி, சாதாரணமான ஒரு பணி கிடையாது. இந்த பணிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இதன் பக்கம் மாறுங்க. இப்போ ரொம்ப பல இடங்கள்ல வளர்ந்துருச்சுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால வளர்ச்சினாலும் தான் ஒரு தார்மாரான வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு பின்னால எத்தனை இயக்கங்கள் வந்துச்சு. அவன் சொத்து சுகம் கார்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கிறான். நாம அதன் நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் கொள்கை வளர்ந்துகிட்டு இருக்கு, மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில இருக்கக்கூடிய நாம இந்த கொள்கையை எடுத்து சொல்றது, இந்த கொள்கையில நாம உறுதியா இருக்கிறது, அதை பரப்புறது, மக்களுக்கு மத்தியில கொண்டு செல்றது, எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நாம கண்டுகிட்டு இருக்கிறோம். அதனால சகோதரர்கள், இந்த கல்வியை கற்பதற்கு நீங்கள் குர்ஆன் இறங்கிய இந்த மாதம் நம்மளை அணுக இருக்கின்றது. வெகு சீக்கிரத்தில் அது வர இருக்கின்றது. அதனால சகோதரர்கள் இந்த கொள்கையில உறுதியாக நின்று இதை பரப்புவதற்கு நீங்கள் துணை நிலங்கள் அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.